இலக்கியா சைடில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே ரேவதி இலக்கியா பேச்சை கேட்டு அமைதியாக இல்லாமல், இதுக்கு மேலே நாம் அமைதியாக இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நாமளே களத்தில் இறங்கி தான் ஆகணும். அந்த எஸ்எஸ்கே இந்த அளவுக்கு முடிவெடுப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. பெத்த புள்ளன்னு தெரியாமல் கௌதம் அழிக்கிறதுக்கு இந்த எஸ்எஸ்கே இந்த அளவுக்கு அரும்பாடு பட்டுட்ருக்கானே, அப்படி அவனுக்கு கௌதம் மேலே என்ன பாக? சனியை முடித்தவன் ஏற்கனவே என் வாழ்க்கையை கெடுத்தான். அவனால் தான் நான் இன்றைக்கி வாழ்க்கையை இழந்து இப்படி அவஸ்தைப்பட்டுருக்கேன். இன்றைக்கி என் பிள்ளையை கொட்டுறதுக்கு இந்த அளவுக்கு துணிச்சிட்டான் அவனை இதுக்கு மேலே விட போகிறதில்ல நான் அப்படின்னு ரேவதி கொந்தளிக்கிறாங்க. ஆனால் இலக்கியா ரேவதி கிட்ட, அத்தை நீங்கள் எதுவும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த எஸ்எஸ்கே பண்ணுறலாம் தப்புன்னு சொல்லி அவனை கொல்றேன் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காதீங்க அத்தை, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் அங்கே வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கலை. அது மட்டும் இல்லை, கௌதமுக்கும் நீங்கள் அங்கே வேலைக்கு போகிறது தெரிஞ்சு போச்சு. கௌதமும் உங்களை அங்கே வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் தான் இல்லை இலக்கியா நான் பார்த்துக்கன்னு சொல்கிறனால நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். அதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க அத்தை, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அத்தை அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. ரேவதி, இங்கே அப்புறமா இலக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ எதையும் நினச்சி பயப்பட வேணாம் அப்படின்னு நம்ம ரேவதியும் சொல்கிறாங்க. இலக்கியாவும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி யோசிக்கிறாங்க, இல்லை நாம் அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்காது, நாமளே களத்தில் இறங்க வேண்டியதான். இல்லைனா இலக்கியா சொல்கிற வச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அந்த எஸ்எஸ்கே பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சவன். இலக்கியா சொல்கிற மாதிரி இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு கீர்த்தியை கொண்டுட்டு அந்த படியை தூக்கி கௌதம் மேலே போட்டாலும் போடுவான். அந்தளவுக்கு மோசமானவன், இவனை விடக்கூடாது அப்படின்னு நம்ம ரேவதி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி நேராக கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸில் போயிட்டு எப்போதும் போல் அந்த எஸ்எஸ்கேவை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து எஸ்எஸ்கே புஷ்பாவை டீ கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். உடனே இங்கே சொல்லவும் உடனே நம்ம ரேவதி அம்மா டீ போட எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க. டீ எஸ்எஸ்கே குடிக்கலாம். குடிச்சிட்டு, புஷ்பா உன் டீயே டீ தாம்மா, உன் கையில் டீ குடிச்சா தான் எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் பாதி திருது, பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கம்மா. நீ போயிட்டு நம்ம கந்தசாமி இருக்கான்ல அவனை கொஞ்சம் வர சொல்லு அப்படின்னு சொல்லவும், டேய் எதுக்குடா அப்போ கந்தசாமி அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. என்ன சொன்னப்ப நீ என்ன சொன்ன நீனு வாடாப்பான்னு சொல்கிற? ஆமாண்டா அப்படி தான் சொல்லுவேன். ரேவதி சொன்னவொடனே நம்ம எஸ்எஸ்கே எதிர்ச்சி, என்னடி சொன்ன வாடாப்பான சொல்லுவ அப்படின்னு ரேவதி அடியை கை ஊங்குறாரு. நம்ம எஸ்எஸ்கே ஓங்குன கையை பிடிச்சிட்டு நம்ம ரேவதி தட்டி விட்டு பல்லான வர விட்றாங்க எஸ்எஸ்கேவுக்கு. எஸ்எஸ்கே அப்படியே ஷாக் ஆகிறோம். ஏய் யார் மேலே கை வச்ச அப்படின்னு சொல்லும்போது, யார் மேலே கை வைக்கல, நான் யார் தெரியுமா அப்படின்னு மாஸ்க்கு கழட்டி கெத்தாக நிற்கிறாங்க நம்ம ரேவதி. ரேவதி பார்த்த எஸ்எஸ்கே, அடி பாவி நீயா, அப்போ இத்தனை நாளாக இங்கே காஃபி கொடுத்தது நீயா, புஷ்பாங்கிற பேரில் நீ ஏமாத்துறது நீ அடி? என்ன நான் ஒன்று ஏமாத்துறேன்னா? டேய் நீ தான்டா காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி நீ ஏமாற்றி என் வயிற்றில் ஒரு கருவை கொடுத்துட்டு அன்றைக்கே ஓடி போய் என் வாழ்க்கை சீழிச்ச, பணம் தான் முக்கியம்னு அன்றைக்கி என்ன கழட்டி விட்டுட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி அதே பணத்துக்காக இன்னொரு குடும்பத்தை கெடுக்கும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமாக போகிறவனே, உன்னை இதுக்கு மேலே உயிரோடு விட்டனா நீ சத்தியமாக இன்னும் பல குடும்பத்தை கெடுப்படா, உன்னை என்ன பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த பேனாவை தூக்கி எஸ்எஸ்கே குத்த போகிறாங்க நம்ம ரேவதி. எஸ்எஸ்கே தடுத்து, ரேவதி ப்ளீஸ் ரேவதி என்னை விட்டுரு அப்படின்னு எஸ்எஸ்கே கெஞ்சுறாரு. ரேவதி எஸ்எஸ்கே கழுத்தில் அந்த பேனா வச்சு, இங்கே பாரா நான் சொல்கிறது மட்டும் இப்போ செய்யலன்னு வச்சுக்கேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இங்கேயே குத்தி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி நீ அவசரப்படுற, நான் சொல்கிறது கேளு, என்னை விடு. இங்கே பாரு, நான் உன்னை விடணும் அப்படின்னா நீ முதல்ல கார்த்தி விடணும், அதே மாதிரி கௌதம் வெளியே வரணும், இது எல்லாமே எனக்கு இப்பயே நடக்கணும். இல்லைனா நான் இப்பயே இந்த பேனா வச்சு உன்னை குத்தத்தை கூட தயங்க மாட்டேன், அப்படியே கேஸ் வந்தால் கூட நான் ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன், சொல்லுடா அப்படின்னு சொல்ல நம்ம எஸ்எஸ்கே ஒன்று, ரேவதி இரு ரேவதி இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. இங்கே பாரு, நீ என்கிட்ட தப்பிக்கலாம் நினைக்காத, நீ இப்பயே அந்த நாகுக்கு கால் பண்ணு. நாகுக்கா? என்னடா எனக்கு எதுவும் தெரியாது நினச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ இப்போது அந்த நாகுக்கு கால் பண்ணி கார்த்தியை அங்கேருந்து வெளியே விட சொல்லு. கார்த்தி அங்கேருந்து உடனே கிளம்பி வெளியே வந்தே ஆகணும். அதே மாதிரி கார்த்தியை கடத்தினதுக்கும் இந்த கடத்தலுக்கும் கௌதம் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு கௌதம் வெளியே வரணும். இதெல்லாம் இப்போ நடக்கணும். அந்த நாவுக்கு கால் பண்ணா அப்படின்னு நம்ம ரேவதி மிரட்டுறாங்க. நம்ம எஸ்எஸ்கே உடனே அப்படியே பொறுமையாக ஃபோன் எடுக்கிற மாதிரி கையை கீழே கொண்டு போகிறாரு. டேய் என்ன பண்ணுற? ரேவதி ஃபோன் பாக்கெட்டில் இருக்குமா, அதை எடுத்தால் தானே கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கமே எடுத்து டக்குன்னு ரேவதி தட்டி விடுறாரு எஸ்எஸ்கே. ரேவதி தள்ளி போய் விழுந்துடுறாங்க. உடனே எஸ்எஸ்கே ஏஞ்சி, ஏய் என்ன என்னையும் மிரட்டுறியா, என்னையும் அடிக்கிறியா, உன்னை என்ன பண்ணுற பாருடி அப்படின்னு சொல்லும்போது கீழே இருந்த பேனாவை திரும்ப எடுத்து, இங்கே பாடுறா இன்னும் ஒரு எடுத்து வச்ச எங்கே குத்தம் தெரியாது குத்திடுவேன்,
இங்கே பாரு ரேவதி, இப்பயே கத்துறனா சத்தம் போட்டால் ஆஃபீஸ் வெளியே இருக்க எல்லாம் ஓடி வருவாங்க. ஓடி வந்து முதலாளியே கொல்ல பார்த்த அப்படின்னு உன்னை அடித்து கொண்டுடுவாங்க. பரவாயில்லையா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, அப்படியா, கூப்பிட்றா, கத்து, ஊரையே கூப்பிட்டு, ஏன் போலீஸ் கால் பண்ணு, யார் வேணாலும் வரட்டும். ஆனால் அடுத்த நொடி என்ன நடக்கும் தெரியுமா? என்னடி, என்ன என்னையே மிரட்டுறியா? என்ன நடக்கும்? என்னடி பண்ணுவோம் நீ? என்னடி பண்ண முடியும்னால அப்படின்னு எஸ்எஸ்க்கு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நம்ம ரேவதி உடனே அவங்களுடைய புடவுக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்து காட்டுறாங்க. இது என்னன்னு தெரியுதா? என்னன்னு தெரியுதாடா? இதுதான் நீ நானும் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. நீ எனக்கு தாலி கட்டின ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் காட்டுவேன். அதே மாதிரி உன் மனைவி, அதான் அந்த பணப்பேயி, அந்த ராட்சசி தாட்சானிக்கிட்டேயும் நீ யார், எப்படியாப்பட்டவன், என்னை எப்போ கல்யாணம் பண்ண அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுவேன்டா. ஆதாரத்தோடு காட்டுவேன். இதை பார்த்த உடனே உன் பொண்டாட்டி என்ன பண்ணுவா? உன்னே செருப்பு ஒன்று அடித்து நீயே மோசமாடா அப்படின்னு உன்னை துரத்தி விட்டுருவா. அதுக்கப்புறம் இந்த பணம் காசுன்னு உன்கிட்ட எதுவுமே இருக்காது. பணத்துக்காக தானே கௌதம ஜெயிலுக்கு அனுப்புனேன், பணத்துக்கு தானே கார்த்தியை கடத்தி வச்சிருக்க, அதே பணத்துக்காக தானே என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு ரேவதி பேச எஸ்எஸ்க்கு உடனே ரேவதி, வேணாம் ரேவதி, அப்படிலாம் பண்ணக்கூடாது சார், மே கமின் சார் அப்படின்னு வெளில ஒரு கோல் கேட்குது. என்னடா, காட்டவா? ஐயோ ரேவதி ப்ளீஸ் ரேவதி, அதை உள்ளே மறைச்சி வை, முதல்ல மறைச்சி வை, அதை யாராவது பார்த்துட்டானா பிரச்சனை ஆகிடும். நான் சொல்கிறது கேளு ரேவதி. நீ சொல்கிற நான் கேட்கணும்னா முதல்ல நான் சொல்கிற நீ கேளுடா. அந்த நாகுக்கு கால் பண்ணு, கார்த்தியை விட சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ்கே வழி இல்லாமல் நாகுக்கு கால் பண்ணி, நாகு நான் சொல்கிற மட்டும் கேளு, அந்த கார்த்தியை விட்டுரு. என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாவா? ஐயோ ஆமாம் நாகு, பிரச்சனை ஆயிடுச்சு, பிரச்சனை கைமீறி போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே அந்த கார்த்தி நமக்கு தேவையில்லை. அந்த கார்த்தியை எங்கே கடத்தினியோ கொண்டு போய் அங்கேயே விட்டுரு அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. உடனே நாகவும் கொண்டு போய் அதே மாதிரி கார்த்தியை விட்டுறாங்க. கார்த்தி நேராக அஞ்சலியை பார்க்குறாரு. அஞ்சலியை பார்க்கவும் உடனே அந்த கார்த்தி, நான் தப்பிச்சு வந்துட்டேன் அஞ்சலி, தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இலக்கியா என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்தி வெளியே வந்துட்ட விஷயம் நம்ம ரேவதி மூலயமா இலக்கியாவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, இலக்கியா போய் கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி, இந்த கடத்தலுக்கும் கௌதமுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம இலக்கியா எவ்வளோ சொல்லி புரிய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கார்த்தி பொறுத்த வரைக்கும் என்னை கடத்தினது கௌதம் தான் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. ஆனால் என்னதான் கார்த்தி கௌதம் தான் கடத்தன்னு சொன்னாலும் கடத்தினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நாகு தலைமறை ஆகிட்டான். இதை வச்சு இலக்கியா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கார்த்தியை கடத்தினது கௌதம் தான் சொல்கிறீங்க, ஆனால் அந்த நாகு கண்டுபிடிக்க முடியே. நாகு கண்டுபிடிச்சி நாகு சொல்லட்டும் நான் கௌதம் சொல்லி தான் கடத்தினேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் புருஷன் தண்டனை தரலாம். அது வரைக்கும் என் புருஷன் குற்றவாளிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு இலக்கியா கோர்ட்டில் வாதாடுவாங்க. கோர்ட்லேயும் அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டு கரெக்டு தான், கார்த்தியை கடத்தினது கௌதம் தான் சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, கார்த்தி இப்போ கிடச்சிட்டாரு, அதனால் நாங்கள் கௌதமை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கௌதமையும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு வழியாக ரேவதி முயற்சி எடுத்து இங்கே எஸ்எஸ்கே மிரட்டி கார்த்தியை வெளியே கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் கௌதமியும் நிரபராதின்னு சொல்லி வெளியவும் கொண்டு வந்துடுவாங்க நம்ம ரேவதி அத்தை.